சங்கீதம் 7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த வாசல் வழியாக இந்த புதிய வீட்டுக்குள் பிரவேசித்து இந்த வீட்டை அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய வீட்டை வாங்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த புதிய வீட்டுக்குள் இந்த வாசல் வழியாக நீர் பிரவேசித்து இந்த வீட்டை நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எல்லாவற்றையும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையான சகோதரர் ஆர்த்தர், அருமையான சகோதரி விஜிலா, சகோதரர் ஆர்த்தர், சகோதரி விஜிலா இவர்களின் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு அருமையான ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கு கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று சங்கீதம் 127:1 நாம் வாசிக்கிறோம். குடியிருப்பின் எல்லையை தேவன் குறிக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த அருமையான வீட்டை, அழகான வீட்டை இந்த அருமையான குடும்பத்தாருக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே இன்று 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையிலே கல்வாரி கூடாரம், கல்வாரி டேபர்னாக்கல் சபையினுடைய பாஸ்டர், நம்முடைய பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் இந்த அருமையான வீட்டிற்காக ஜெபிக்கும்படிக்காகவும் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தை வார்த்தை கொடுக்கும்படியாகவும் இந்த குடும்பத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான குடும்பத்தின் சார்பாக பாஸ்டர் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வரவேற்கிறேன். சகோதரி ஏஞ்சலின் சாமுவேல் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்களை வரவேற்கிறேன். அசோசியேட் பாஸ்டர் கேல்வின் ஃபின்னி அவர்களுக்கு ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்தினருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் தினகரன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சைமன் பீட்டருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் மோசஸ், பிரதர் சாம்சனுக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய விசுவாசிகள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். உறவினர்கள், நண்பர்கள்,
அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் இந்த அருமையான குடும்பத்தாருடன் நாமும் கூட அவருடைய சந்தோஷத்திலே நாமும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அமர்ந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளினுடைய இந்த மாலை வேளையிலே தூரத்திலும் இருந்தும் சமீபத்திலும் இருந்தும் நாங்கள் அருமையான இந்த வீட்டாரோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அருமையான சகோதரர் ஆர்த்தர், சகோதரி விஜிலாவுக்கு கொடுத்த இந்த அருமையான அழகான வீட்டிற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்திருந்து இந்த வீட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய உம்முடைய ஆசீர்வாதம் முழுமையாக இந்த குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவை. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையதாக இருக்கிறது. தேவரீர் எல்லாருக்கும் நீர் தலைவராக இருக்கிறீர். தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இந்த மாலை நேரத்திலும் உம்மை வரவேற்கிறோம். தேவரீர் இந்த வீட்டினுடைய இந்த பிரதிஷ்டை ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே இருப்பதாக. உம்முடைய நாமத்திற்கே நீர் மகிமை வரப்பண்ணும். துதிக்கிறோம். துதிக்கான மகிமையாகவும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். தடைகளையாகவும் அப்புறப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஒரு ஸ்தோத்திர பாடல். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட உம்முடைய நாமத்தினாலே இயேசுவே தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இன்றை தினமதிலும் ஓரோமித்த
கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஒரு ஜெபப் பாடல். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட இயேசுவே கிருபை செய்வீர். கிறிஸ்தவ இல்லறமே ஜெபமெனும் தூபம் தினம் வானம் ஏறட்டும். திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கட்டும். சுபஜான கீர்த்தனை துத்தியம் பாடவும். கிறிஸ்து இயேசுவே உம்முடைய தலைமையிலே இந்த வீடு தூய வீடாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபமெனும் தூபமே தினம் வானம் ஏறவும். திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும். ஜெபமெனும் தூபமே தினம் வானம் ஏறவும். திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும். சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும். சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும். கிறிஸ்து தலைமையில் தூய வீடாகவும். கிறிஸ்தவையில் வரமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவையில் வரமே அன்போட ஆத்துமதாகம் அரிய பருபகரம். அன்போட ஆத்துமதாகம் அரிய பருபகரம். அருமையாக நிறைந்தே அயலார் கொடி விளக்காய். அருமையாக நிறைந்தே அயலார் கொடி விளக்காய். துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை. துன்பம் செய்கிற பல கொடிய வியாதிகளை. தூரம் புறக்கும் வகை சொல்லி சேவையை செய்து கிறிஸ்தவையில் வரமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவையில் வரமே மலையதின் மேலுள்ள மாளிகையை போலவே. மலையதின் மேலுள்ள மாளிகை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும். கலை உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் காத்தரு கேட்ட தூய இன்ப குடும்பமாக கிறிஸ்தவையில் வரமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவையில் வரமே. இல்லத்தின் தலைவர் இயேசு. ஜீசஸ் இஸ் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஒரு வீட்டிலே கடந்த நம்முடைய சபையினுடைய ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய வீட்டுக்கு நாங்கள் போகும் பொழுது ஒரு இதே போல இந்த வீடு பிரதிஷ்டை அந்த வீட்டினுடைய கதவிலே அந்த குடும்ப தலைவர் இவ்விதமாக எழுதியிருக்கார். ஜீசஸ் இஸ் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் என்று சொல்லி அந்த கதவிலே அவர் என்கிரேவ் பண்ணியிருக்கிறார், செதுக்கி இருக்கிறார். அவருடைய விசுவாசம் அவ்விதமாக இருந்தது. அதே விதமாக இந்த வீட்டின் தலைவராகவும் ஒருவேளை ஆர்த்தர் தலைவராக இருக்கலாம். ஆனால் இயேசுவை மையமாக தலைவராக வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் அவரை வைத்து அவருக்கு வேண்டிய கனத்தை மகிமையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார். உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார். உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார். மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். மறைவான விருந்தினராய் தினமும் வருகிறார். குடும்பத்தின் குறைகள் யாவும் அறிகிறார். இயேசு ஆவும் அறிகிறார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார். உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார். இயேசு யாவும் கேட்கிறார். அள்ளி அணைப்பதிலே அன்னையாகுவார்.
அடித்து திருத்துவதில் தந்தையாகுவார், அள்ளி அமைப்பதிலே அன்னையாகுவார். அடித்து திருத்துவதில் தந்தையாகுவார், ஆபத்து காலத்திலே தோழனாகுவார், வறுமை நேரத்திலே வல்லலாகுவார், இயேசு வல்லலாகுவார். உள்ளத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார், இயேசு யாவும் கேட்கிறார். துன்பங்கள் வரும் பொழுது ஆறுதல் ஆவார், தனிமையிலே தியங்கும் போது துணைவராகுவார். துன்பங்கள் வரும் பொழுது ஆறுதல் ஆவார், தனிமையிலே தியங்கும் போது துணைவராகுவார். காரூரிலே சூழும் போது ஜோதியாகுவார், கலங்கும் எந்தன் பாதையிலே காவலனாவார், இயேசு காவலனாவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் கேட்கிறார், இயேசு யாவும் கேட்கிறார். இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, எல்லாவற்றிலேயும் அங்கு சோத்திரம் உண்டு. இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, எல்லாவற்றிலேயும் அங்கு சோத்திரம் உண்டு. இடைவிடாமல் ஏறெடுக்கும் ஜபங்களும் உண்டு, ஆவியிலே நிறைந்திருக்கும் அனுபவம் உண்டு, நல்ல அனுபவம் உண்டு. இல்லத்தின் தலைவராம் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் ஏவும் கேட்கிறார். மறைவான விருந்தினராய் தினமும் வருகின்றார், மறைவான விருந்தினராய் தினமும் வருகின்றார். குடும்பத்தின் குறைகள் யாவும் அறிகிறார், இயேசு யாவும் அறிகிறார், இயேசு யாவும் அறிகிறார். லாசர் கிங்ஸ்லியுடைய குடும்பம் என்று இந்த அருமையான குடும்பமானது அழைக்கப்படும். அவ்விதமாக இந்த குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் அருமையான சகோதரி விஜிலா அவருடைய குடும்பம் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்நாள் வரையுமாக அந்த குடும்பம் கல்வாரி கூடாரத்திலே ஒரு சாட்சியினுடைய குடும்பமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினார், அருமையான வீட்டை தந்தார். கர்த்தர் தந்த இந்த அருமையான ஆசீர்வாதத்தை நான் கண்டு எப்பொழுதும் அவருக்கு நன்றியாய் சேவிப்பேன். நாமும் கூட நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்ற
வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தமாகலாம். அன்று கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை சாலோமோன் கட்டின அந்த ஆலயத்தை நிறைவேற்று இன்றும் கூட இந்த அருமையான வீட்டை, இந்த அழகான வீட்டை கர்த்தருடைய மகிமை நிரப்பும்படியாக ஒரு பல்லவியை நாம் பாடுகிற பொழுது வார்த்தைக்காய் நாம் ஆயத்தமாகலாம். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காத்துல அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான வீட்டாரோடு சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கார்களோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். நாங்கள் தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக பொறுமையாக கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்க, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய கர்த்தாவே கிருபை தருவீராக. சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா ஆவிகளையும் உம்முடைய கண்ட்ரோல்களை நீர் கொண்டு வருவீராக. தியானிக்க போகிற வார்த்தைகளை நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் தாமே உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் மத்தியிலே நீர் மைமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மைமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீட்டாரையும் அன்பு செல்வியா, சோரன் ஆர்த்தர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார், கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சிறிது நேரம்
இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக பைபிளில் இருந்து சில வசனங்களை தியானிக்கும் பொழுது எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை குடியிருப்பின் எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார். ஆடம் என்ற ஒரு மனுஷனை உண்டாக்கி பின்பு அவனிடத்திலிருந்து ஏவாளை பிரித்து இவ்விதமாக அவர்களை இணைத்து ஆசீர்வதித்து இன்றைக்கு உலகத்திலே 700 கோடி மக்கள் மேலே இருக்கிறார்கள். இவ்விதமாக ஒரு பெரிய திரளான ஜனங்கள் உற்பத்தி ஆகும்படியாக ஆண்டவர் செய்தார். ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் உண்டாக்கி உலகத்திலே இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிறது. எத்தனையோ ஜென்ரேஷன் அது வந்துட்டு போயிருக்கிறது. விதமாக இந்த பூமியிலே எத்தனையோ பேர் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு மனுஷன் மூலமாகத்தான் உண்டாக்கினார். பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து, கொஞ்சம் சவுண்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 பிளானட்ஸ் ஆண்டவர் உண்டாக்கினாலும் எதுலையுமே மனுஷன் வாழ முடியாது. இந்த பூமியில் மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும். இந்த பூமியை மனுஷன் குடியிருப்புக்கென்று அவர் படைத்தார். இந்த பூமியை அவர் ரொம்ப நேசித்தார். இந்த பூமிக்காகத்தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்விதமாய் அவர்களை தந்தருளி அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். அதான் இந்த பூமியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மனுஷன் வாழுவதற்காக, அவருடைய பிள்ளைகள் வாழுவதற்காக இந்த உலகத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர் உலகத்தின் பல பாகங்களிலே மனுஷங்களை குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அந்த காலத்தையும் எல்லையும் அவர் குறித்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுது இந்த பூமியை உண்டாக்கினார்? ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த். நம்ம பார்க்கிற இந்த பூமியை ஆண்டவர் ஆதியிலே உண்டாக்கி, அதுக்கு ஒரு கால வரை கிடையாது, தீர்மானிக்க முடியாது. அது எவ்வளோ நாள் ஆனதுன்னு யாராலும் கணக்கு பண்ண முடியாது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கும் பொழுது இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், குடியிருப்பின் எல்லைகள், 2 காரியம் சொல்லியிருக்கு. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் அப்பொழுதே அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால் அந்த பூமியை உண்டாக்கும் பொழுது இந்த இடம், இப்பொழுது நம்ம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோமே இந்த இடம், இந்த இடத்த இதை மேப்பில் பார்த்தா ஒரு புள்ளி கூட வராது, ரொம்ப சின்ன டாட்லேயும் டாட் வரும். இந்த சின்ன ஒரு ஸ்பாட், இந்த சின்ன ஸ்பாட்டை அவர் உலக தோற்றத்தை இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அன்பு சில்வியாளுக்கும் ஆர்த்தருக்கும் இந்த இடத்த கொடுக்கணும்னு அப்பமே அவர் மனசில் வச்சுருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதை மிகப்படுத்தி சொல்லலை, உண்மை ஃபேக்டை சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த தண்டலம் பகுதியில் இந்த 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 ஸ்பாட்டை,
இந்த ஸ்பெசிபிக் பிளேஸை வந்து இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது இந்த இடத்துல இவங்க வந்து குடியேறணும்னு சொல்லி அவர் நினச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். He knows the end from the beginning. துவக்கத்தில் இருந்தே முடிவு வரைக்கும் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால் இந்த குடியிருப்பின் எல்லை அவர் பூமியை உண்டாக்கும் பொழுதே இந்த இடத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இவங்களுக்குன்னு இந்த இடத்த கொடுத்துருக்கிறார். அவர் மனசில் வச்சு அப்படி உண்டாக்கியிருக்கிறார். அது வேற என்னன்னா அந்த காலங்களையும் அவர் குறித்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2026 வருஷம் பிப்ரவரி மாதம் 17 மார்ச் மாதம் 17 தான் இந்த இடத்துக்கு இவங்க வரணும், இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வந்து குடியேறணும் அப்படிங்கிறது அந்த காலத்தையும் அவர் முன்குறித்திருக்கிறார். அதனால் இது தற்செயலாக இன்றைக்கி வந்து இதை மாதிரி பிரதிஷ்டை ஆராதனை வச்சிருக்குன்னு யாரும் நினைக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில் இது அவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே இந்த இடத்தையும் இந்த காலத்தையும் அவர் முன்குறித்து சரியான நேரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அல்ல, உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பாட்டு கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல தான் அவர் குடியிருக்கணும், எந்த காலத்தில் வர வேண்டும், எல்லாவற்றையும் அவருடைய சிந்தையிலே இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு சோத்திரம் செலுத்த தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அவரை மைமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இவ்விதமாக செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரி அன்பு செல்வியால் சகோதரன் ஆர்த்தரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இல்லை, சகோதரி அன்பு செல்வியாளுடைய குடும்பத்தார் எல்லாருமே கல்வாரி டேபர்நாக்கிளுக்கு வராங்க. எத்தனை வருஷம் வராங்கன்னா 40 வருஷமாக வராங்க. 40 வருஷமாக அந்த குடும்பத்தார் சபைக்கு வர்றாங்க. சீனியர் மோஸ்ட் பிலீவர்ஸ். அவர்கள் வார்த்தையை விசுவாசித்து நம்மோடு வந்து ஆராதனை செய்கிறார்கள். எத்தனையோ வீடுகள் இந்த ஊழியத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் சில வீடுகள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த 2026 இது 2வது பிரதிஷ்டை. மாதவரத்தில் சகோதரன் ஏனோக்கு எஸ்ஸர் வீடு வந்து 2 வாரத்துக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்தோம். இப்பொழுது சகோதரி அன்பு செல்வியாள் வீடு. இன்னும் எத்தனை வீடு பிரதிஷ்டை செய்ய போகிறோமோ தெரியல. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நம்ம சபையில் வர்றவங்களுக்கு சொந்த வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு நம்ம நன்றி செலுத்தும்படியாகத்தான் இன்றைய தினத்தில் வந்திருக்கிறோம். பைபிளில் இருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்து நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். பைபிளில் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16th chapter verse 14 and 15. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இங்கே லீதியாளுடைய ஹவுஸை பற்றி வாசிக்கிறோம். லீதியாளுடைய வீடு, இது லீதியாளுடைய வீடு. நம்ம இப்பொழுது லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீ உலகத்திலே வாழ்ந்தாள். அவள் வீட்டுக்குள்ளே பவுல் பிரவேசித்தார். அதே போல் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். அதனால் அருமையானவளை இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது லீதியாள் அவள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு உமன்.
அவளுடைய ஊர் வந்து தேத்தீராள் ஊர். தியத்தீராள் ஊரை சேர்ந்தவள், தேத்தீரா ஊராள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறான்னா பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்கிறாள். மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்கிறாள். அவள் வந்து இரத்தாம்பரம் விற்கிறவள். இரத்தாம்பரம் என்றால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல். அது அவ்விதமான வஸ்திரத்தை, இரத்தாம்பரம், அந்த பிஸ்னஸ், கிளாத் பிஸ்னஸ், அவ்விதமான பிஸ்னஸ் செய்கிறாள். அவளுக்கு மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குன்னா தேத்தீராவில் கிடைக்குது. இப்போ தேத்தீராவில் அந்த அங்கே வந்து அந்த இரத்தாம்பரத்தை வாங்கி இங்கே வந்து பிலிப்பி பட்டணத்துக்கு கொண்டு வந்து அங்கே விற்கிறாள். பிலிப்பி பட்டணத்தில் அவள் அந்த பிஸ்னஸ் பண்ணி அவள் பெரிய ஐஸ்வர்யவனாக மாறியிருக்கிறாள். அவளுக்கு பெரிய வீடு, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. பிஸ்னஸ் உமன். அவள் வந்து யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறாள். அவள் ஒரு யூத இஸ்திரி அல்ல, அவள் ஒரு பிரஜாதியான இஸ்திரி தான். ஆனால் யூதர்கள் வழிபடுகிற தேவன்தான் உண்மையான கடவுள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி அவள் விசுவாசித்து அந்த யூத மார்க்கத்துக்கு அவள் திருப்பப்பட்டிருந்தாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதான் தேவனை வணங்குகிறவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14ஆம் வசனத்தில் தேத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவள். அவருடைய பிளேஸு தேத்தீரா. அங்கே தான் இரத்தாம்பரம் உற்பத்தி பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து கிளாத்தை வாங்கி பிலிப்பி பட்டணத்தில் வந்து விற்கிறா. அதான் தேத்தீரா ஊராள் இரத்தாம்பரம் விற்கிறவள். அவள் இரத்தாம்பரம் விற்கிறவளாக இருக்கிறாள். A certain woman named Lydia, a seller of purple of the city of Thyatira, which worshipped God. அவள் விக்கிரங்களை வழிபடவில்லை, worshipped God, தேவனை வழிபட இருந்தாள். அவள் பேர் லீடியா, இங்கிலீஷில் லீடியா. பவுல் வந்து இப்பொழுது பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்கிறான். பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எப்படி வந்திருக்கிறான் என்றால் ஒரு தரிசனத்தின் மூலமாக வந்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவன் துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விஷன் கொடுக்கிறார். மக்கதோனியாவிலிருந்து ஒருத்தன் வந்து நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தரிசனத்தில் கேட்கிறான். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ராத்திரியிலே துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு தரிசனம் வருகிறது. மக்கெதோனியாவிலிருந்து வந்து ஒருத்தன் வந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கம் ஓவர் இன்டு மேசிடோனியா அண்ட் ஹெல்ப் அஸ், நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மேசிடோனியாவிலிருந்து ஒருத்தன் வருகிறான். இந்த பிலிப்பி பட்டணம் வந்து மேசிடோனியாவில் இருக்குது. அதனால் நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொன்ன உடனே பவுல் என்ன நினைக்கிறான், நம்ம இப்பொழுது மேசிடோனியா போக வேண்டும், மக்கதோனியாவுக்கு போக வேண்டும். அந்த மக்கதோனியாவில் பிரதானமான பட்டணம் பிலிப்பி பட்டணம். அதில் ரோமர்கள் அதிகமாக குடியிருக்கிறார்கள். அந்த பட்டணத்துக்கு அவன் போகிறான். ஒரு தரிசனத்தின் மூலமாக போகிறான். கர்த்தர் அவனை அங்கு போகும்படியாக சொல்லுகிறார். அழைப்பு வருகிறது. இப்பொழுது அங்கே போய் எப்படி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் அனுப்பியிருக்கும் பொழுது அவர் எப்படி செய்வாருங்கிறது அங்கே போன பிறகு தான் தெரியும். மக்கதோனியாவிலிருந்து வந்து ஒருவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அதன்படி அவங்க போகிறான். போகும் பொழுது அவன் என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியலை. அவன் வந்து சாபத், அன்றைக்கு சாபத்தாக இருக்குது, ஓய்வு நாளாக இருக்குது. அதனால் ஓய்வு நாள் வந்து தோறும் அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பான். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் ஏதோ ஓய்வு நாள் தோறும் போயிட்டு அங்கே ஆற்றோரத்திலே அங்கே ஒரு ஜெபாலயம் இருக்குது. ஆற்றோரமாக அங்கே ஒரு ஜெபாலயம் இருக்குது. அங்கே போய் வழக்கமாக ஜெபம் பண்ணுவது உண்டு. இதனால் பவுல் அங்கே போகும் பொழுது அங்கே வந்து சில இஸ்திரிகள் இருக்கிறார்கள். அதில் வந்து இந்த தேத்தீரா ஊராளாகிய லீதியாலும் இருக்கிறாள்.
அவள் அன்னைக்கு பிஸ்னஸுக்கு போகலை. அன்னைக்கு அவள் பிஸ்னஸ் பண்ணலை. ஏனென்றால் சாபத்தில் வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. இவள் ஒரு சின்சியர் பிலீவர், தேவனை வணங்குகிறவள். அதனால் அவள் அன்னைக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் ஜெபாலயத்துக்கு அவள் போகிறாள். அப்பொழுது பவுலும் அங்கே சீலாவும் அங்கே வருகிறார்கள். அங்கே சில பெண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். போதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த லீதியாள் பவுல் சொன்னதை கேட்கும்படியாக அவருடைய இதயத்தை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொன்னியவளை கேட்கும்படி கர்த்தர் அவருடைய இதயத்தை திறந்தருளினார். She attended unto the things which were spoken of Paul. The Lord opened her heart. அவருடைய இதயத்தை கர்த்தர் திறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்பதை நீங்கள் யோசிக்கணும். எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கு. இவள் தியத்தீரா ஊராள். இவள் பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்கிறாள். இவள் ரெண்டாவதாக இவள் ஒரு பிஸ்னஸ் உமன். சொல்லப்போனால் தொழிலதிபர் அப்படிம்பாங்க. பிஸ்னஸ் உமன், கிளாத் பிஸ்னஸ், ரத்தாம்பரம், எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸ். அவள் ஒரு பிஸ்னஸ் உமன். அது மாத்திரமல்ல, இவள் ஒரு பக்தியானவள். அவள் தேவனை வணங்குகிறவள், சாபத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவள். இப்பொழுது பவுல் அங்கே வரும் பொழுது ஒரு விஷன் படி பவுல் வருகிறான். தேவனால் அனுப்பப்பட்டு வருகிறான். அவன் அந்த பெண்களுக்கு, அந்த இஸ்ரேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த நேரத்துக்குரிய செய்தியை, த மெசேஜ் ஆஃப் த ஹவர், அந்த ப்ரெசன்ட் ட்ரூத்தை அவன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த தேத்தீராள் ஊராளாகிய இந்த லீதியாள் ரொம்ப கவனமாக கவனிக்க, இன்ட்ரெஸ்டாக கவனிக்க ஆண்டவர் அவருடைய இதயத்தை திறந்தார். காட் ஓப்பன் ஹர் ஹார்ட். பவுல் சொல்லியவளை அறியத்தக்கதாக ஓப்பன் ஹர் அண்டர்ஸ்டாண்டிங், அவளுடைய மனதை ஆண்டவர் திறக்கும் பொழுது அவள் பவுல் சொன்னதை விசுவாசித்தாள். பவுல் சொன்னதை விசுவாசித்து அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவள் தேவனை வழிபடுகிறவள். இப்பொழுது கிறிஸ்டியனாக மாறிவிட்டாள். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அவளுக்கு அவள் ஒரு ரியல் கிறிஸ்டியனாக மாற்றிவிட்டாள். அதனால் அவள் என்ன சொல்லுகிறாள்? பவுலையும் சீலாவையும் பார்த்து என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் நம்பினால் எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொல்கிறார். அந்த 15ஆம் வசனத்தை பின்பகுதியை வாசிக்கலாம். நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று. நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறேன், உண்மையான விசுவாசியாய் இருக்கிறேன், ஐ ஆம் எ ட்ரூ பிலீவர் என்று நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எண்ணினால் என் வீட்டில் தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். சும்மா கடமைக்கு சொல்லலை, வருந்தி கேட்டுக்கொண்டாள். If ye have judged me to be faithful to the Lord, come into my house and abide there and see constrainers. அவள் எங்களை கட்டாயப்படுத்தினாள், வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே சௌரி அன்பு செல்வியாவும் சௌரன் ஆர்த்தரும் இதை போல் ஜப்பக்கூடத்துக்கு பாஸ்டர் வரணும்னு 2 நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டில் அவங்க அதை அழைப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது நான் என்ன சொன்னேன்னா, நீ ரியல் பிலீவர். அவருடைய கணவரை வச்சுட்டு சொன்னேன், அன்பு செல்வியால் ரியல் பிலீவர், இப்போ இவ ட்ரூ பிலீவர். அப்போது என்னை அவள் கேட்டுக்கொண்டால், இன்றைக்கி அவள் வீட்டில் நான் பிரவேசித்திருக்கேன். அன்றைக்கி பவுல் பிரவேசித்தார், இன்றைக்கி பாஸ்டர் பிரவேசித்திருக்கிறார். என்னை அவள் கேட்டுக்கொண்டாள், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கணும். அப்பொழுது நான் என்ன சொன்னேன்னா, யூ ஆர் எ ட்ரூ பிலீவர் அப்படின்னு சொன்னேன். யூ ஆர் எ ரியல் பிலீவர் என்று சொன்னேன். அதுதான் அவள் சொல்கிறா, நான் ரியல் பிலீவர் என்று நீங்கள் நம்புனீங்கன்னா, நான் அல்லது நான் எலெக்ட், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள்
என்பது என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. பாருங்க, பவுலுக்கு தெரியும், பவுல் பரிசுத்தாவி பெற்றவன், அவன் தேவனுடைய ஊழியக்காரன். அவனுக்கு தெரியும் யார் ரியல் பிலீவர், யார் வந்து பாவன விசுவாசி. அவங்க தெரியும் யார் எப்படியாப்பட்ட இதில் ஜீவியத்தில் இருக்காங்க, அவங்க ஃபெய்த் எப்படின்னு பவுல் பரிசுத்த ஆவியினால் அறிய முடியும், பகுத்தறிய முடியும். அதனால் பவுல் நீங்கள் வந்து நான் வந்து கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை நம்புனா எங்கள் வீட்டுக்கு வாங்க. அதாவது நான் எலெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நான் ரியல் பிலீவர் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசம், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து தங்குகள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது பவுல் அங்கே எங்கள் வீட்டுக்கு போகிறான். அவளும் அவர் வீட்டார் எல்லாரும் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அவங்க வீட்டில் ஒரு சபையே உருவாகிறது. இதுதான் உண்மையான ஃபேக்ட். அது அதே போல் அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னென்றால், we are predestinated to meet the message of the hour. இந்த நேரத்துக்குரிய செய்தியை சந்திப்பது தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியம். தான் இந்த நேரத்துக்குரிய செய்தி நம்மளை சந்திக்குது. அதே போல் அந்த நேரத்தில் பவுல் தூதன், அந்த நேரத்தில் 7 தூதரில் பவுல் ஒரு தூதன். 7 நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து பால் தான். பால் தான் ஃபஸ்ட் மெசேஞ்சர். அந்த ஃபஸ்ட் மெசேஞ்சர் டு த எபேசியன் சர்ச்சஸ், எ மெசேஞ்சர் டு த அல்பா ஏஜ், அல்பா பிரைடு. அந்த அல்பா பிரைடு தான் அப்போஸ்தலர் நடபடியில் இருக்குது. அந்த பிரைடினுடைய தூதன் யார்? பவுல். அந்த பவுல் வந்து இந்த லீதியாளை சந்திப்பது, அதுதான் கிரேட், அவளுடைய வாழ்க்கையில் கிரேட்டஸ்ட் திங். அதுதான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். உங்களுடைய வாழ்க்கையில் கிரேட்டஸ்ட் திங் என்னவென்றால், இந்த மெசேஜ் வந்து உங்களை சந்திப்பது தான். நீங்கள் ரியல் பிலீவர்னா அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரியல் பிலீவர்னா அதை ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. பாஸ்டருக்கு தெரியும் யார் ரியல் பிலீவர், யார் ரியல் பிலீவர் இல்லைன்னு தெரியும். பாஸ்டர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார், அவர் டிசைன் பண்ணுவார். அதனால் பவுல் வந்து பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன், அவனுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அவனுக்கு இருக்கிறது. அந்த நேரத்துக்குரிய செய்தி பவுலுக்கு இருக்கிறது. பவுலை தேவன் அக்கினி சம்பத்திலே சந்தித்தார், பவுலை தேவன் அழைத்தார். அதனால பவுல் தான் அந்த நேரத்துக்குரிய செய்தியாளர், அந்த காலத்தின் செய்தியாளர். இங்கே வந்து பிலிப்பி பட்டணத்தில் வந்து இந்த லீதியாளை சந்தித்தது, இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் திங் இன் யுவர் லைஃப். அதே போல் அன்பு சில்வியாளுடைய வாழ்க்கையில் கிரேட்டஸ்ட் திங் என்னவென்றால், த மெசேஜ் ஆஃப் த ஹவர் அவளை சந்தித்தது. அந்த பெண் ஒரு ரியல் பிலீவர். சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், ரியல் பிலீவர், சின்சியர் பிலீவர், எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவளுக்கு அந்த வாஞ்சு, அந்த விருப்பம், அந்த ரியல் ஃபெய்த்து அவளத்துல நான் பார்க்குறேன். அதனால் அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து என்னிடத்தில் நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று நம்பினால் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அதனால் அவள் ரியல் பிலீவராக இருக்கனால தான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரியல் பிலீவர் அது வந்து அல்பா ஏஜ், ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்டல். இப்பொழுது நம்ம ஒமேகா ஏஜில் வந்திருக்கிறோம். இது கடைசி கால மணவாட்டி ஒமேகா ஏஜ். இப்பொழுது நம்முடைய தூதன் வந்து பிரதர் பென்காம், பிரதர் வில்லியம் மேரியன் பிராங்காம், 7ஆம் சபையின் தூதன், 7th ஏஞ்சல். ஆண்டவர் 7th ஏஞ்சலை இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த 7th ஏஞ்சல் அவரை ஆண்டவர் காட்சி விட்டு அந்த எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த ஊழியம் வந்து இன்னைக்கு அவருடைய ஹெல்பர்ஸ், நான் அவருடைய ஹெல்ப்பராக இருக்கிறேன். அதே செய்தியை போதிக்கிறேன். அந்த 7ஆம் தூதனுடைய செய்தியை போதிக்கும்படியாக ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு தூதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது சில ஆத்துமாக்களை கொடுக்கிறார். அந்த ஆத்துமாக்கள் வந்து அவர் போயிட்டு என்ன செய்கிறார், அந்த ஆத்துமாக்கள் வந்து இவரை சந்திக்கலை, இவரை ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறார். அதே போல் பவுலை வந்து ஆண்டவர் லீதியாளை சந்திக்கும்படியாக பவுலை வந்து துரோவா பட்டணத்தில் இருந்த பவுலுக்கு ஒரு விஷன் கொடுத்து, ராத்திரி ஒரு தரிசனம் கொடுத்து, நீ போ அங்கன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் வந்து தரிசனத்தில் சொல்கிறான், நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ரட்சிப்படைவ நித்திய ஜீவனை பெற
பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வழியை சொல்லுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது தரிசனத்தில் ஒரு மனுஷனை தான் பார்த்தான். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இல்லை. இங்கே யார் இருக்கிறா? ஒரு பெண் இருக்கிறார். லிடியா அங்கே இருக்கிறார். அவன் எப்படி ஊழியம் செய்யணும் அவனுக்கு தெரியாது. பசுத்த ஆவியானவர் நடத்துவார். அங்கே என்ன ஆச்சோரம் இருக்கிறதான அந்த ஜெப பண்ணுற இடத்துக்கு போகும் பொழுது சில ஸ்திரீகள் இருக்கிறார்கள். முதலாவது அந்த லீதியால் அங்கே வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாள். அதனால் யூரோப்பியன் இப்பொழுது சத்தியமானது ஆசியாவிலேருந்து ஐரோப்பா வருகிறது. ஐரோப்பா கண்டத்தில் முதலாவது ரசிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் வந்து இந்த லீதியால் தான். அதனால் அந்த லீதியால் வந்து அங்கே கர்த்தர் வந்து அவருடைய இதயத்தை திறந்தருளினார். God open her heart. அதே போல் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்கிறோம். சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய இதயத்தை ஆண்டவர் திறக்கலைன்னா அந்த வார்த்தையானது உள்ளே போகாது. இப்போ கூட இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் இதயத்தை திறந்தால் தான் உள்ளே போகும். God opened her understanding. அவருடைய மனதை அங்கே திறக்கும் பொழுது அந்த வார்த்தை பவுல் மூலமாக சொன்ன வார்த்தையானது அவள் உள்ளத்துக்குள்ளே போய் அவள் அதை விசுவாசித்தாள். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாறினாள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவார்கள். அதில் அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இது சத்தியமே தவிர வேறு எதுவுமே இல்லை, இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத் என்று அவள் பிலீவ் பண்ணினாள். பிலீவ் பண்ணி ரியல் பிலீவராக அந்த நிமிஷத்திலே மாறிட்டாள். அதனால் அவளுக்கு தெரியுது நான் ரியல் பிலீவர். நான் ரியல் பிலீவருங்கிறத ஆண்டவர் பவுலுக்கும் வெளிப்படுத்துவார். அதனால் பவுலுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே இங்கே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் சகோதரி அன்பு சில்வியா ரியல் பிலீவர். ஆண்டவருடைய வார்த்தை அவளை சந்தித்தது. அவள் வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறா. அதனால் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆமீன். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது இந்த ஸ்பாட்டை அவளுக்குன்னு நியமித்திருக்கிறார். இப்பொழுது அந்த ஸ்பாட்டு நேரம் வரும் பொழுது அவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்த டைரக்ட் பண்ணி இந்த இடத்த காண்பிச்சு இந்த காலத்தையும் காண்பித்து இந்த காலத்தில் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவருடைய வழி நடத்து. அதனால் ஆண்டவர் வந்து அங்கே பவுலுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது அவர் மனசில் இருக்கு லீதியால் அங்கே இருக்கிறார், அங்கே சிறைச்சாலைக்காரன் இருக்கிறான். இப்படி அந்த பட்டணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. பவுலுக்கு அது தெரியாது. நீ அங்கே போன்னு சொல்லுகிறார். அவன் பவுல் என்னச்சான் வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த நேரத்துக்குரிய செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் அது என்னவென்றால் இட் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த சுமந்து கொண்டிருக்கிற அவனை வந்து ஆண்டவர் அவனை தான் பயன்படுத்த முடியும், வேற யாரையும் பயன்படுத்த முடியாது. அதனால் அவன் அந்த நேரத்துக்குரிய செய்தியாளன், மெசேஞ்சர். அந்த மெசேஞ்சர் அந்த பவுல் வந்து கிரேட்டஸ்ட் மெசேஞ்சர். அவன் அந்த மெசேஞ்சர் வந்து இவளை சந்திப்பதற்கு ஆண்டவர் விதமான ஒரு ப்ராவிடன்ஸ், ஒரு ஏற்பாடு அவர் செய்திருந்தார். இதுதான் உலகத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவம். மிகப்பெரிய சம்பவம் என்னவென்றால் இயேசு என்னை சந்தித்தார், அவருடைய வார்த்தை என்னை சந்தித்தது. அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பினார். அவர் அனுப்பினார், நான் தேடி போகல, அவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது. அதனால் லிடியாவை தேடி தேவனுடைய வார்த்தை வந்தது. வரும் பொழுது ஆண்டவருடைய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணினார். பவுல் சொன்ன எல்லாமே அவருடைய இதயத்தில் பதிந்தது. என்னது? இட் இஸ் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன சொல்லுகிறான்? வானத்தையும் பூமியும் ஆண்டவர் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார். தேவன் ஒருவர் உண்டு, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை அழைத்தார். மோசே என்ற தீர்க்கதரிசியை அழைத்தார். மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புவார். ஆடம் பாவம் செய்தனாலே உலகமானது விழுந்து போனது, மனுக்குலமானது விழுந்து போனது. ஆனாலே அவர் மனுஷனாக வர வேண்டும், இஸ்ரீன் வித்தாக வர வேண்டும். அதனால் தேவன் மாம்சத்திலே வந்தார், அவர் இஸ்ரீன் வித்தாக வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். என்னை வந்து சந்தித்தார். நான் ஒரு காலத்தில் அவருக்கு விரோதமாக இருந்தேன். கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நிருபங்களெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் வந்து தமஸ்குக்கு போகும் பொழுது சடிதியான ஒளியிலே என்னை அவர் சந்தித்தார்.
அப்பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். நான் அங்கே யெகோவானி சத்தம் வரும்னு நினைச்சேன். நான் யெகோவானி சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனால் அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு என்றால், அந்த அக்கினி சம்பத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பின்பு நான் வந்து இந்த பழைய ஏற்பாடை எடுத்துக்கிட்டு அரபி தேசத்தில் போயிட்டு அங்கே போய் இதை தான் தியானம் பண்ணினேன். அதை தியானம் பண்ணும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற எல்லாமே அதெல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு தான் அந்த யெகோவா என்ற அது எல்லாமே ஆதியாமிலிருந்து மல்கியா வரைக்கும் படிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து. அதனால தான் அந்த சத்தம் சொல்லுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நான் அக்னி சம்பத்திலே இயேசு இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின அதே அக்னி சம்பத்தை தான் நான் சந்தித்தேன் என்று சொல்லி இதை அந்த நாளில் இருந்து நான் வந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று இந்த சத்தியத்தை சொல்லி வருகிறேன். அற்புத அடையாளங்களினாலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று அந்த லீதியாளுக்கும் மற்ற பெண்களுக்கும் சொல்லும் பொழுது லீதியா உடனே பிலீவ் பண்ணா. இட் இஸ் நத்திங் பட் ட்ரூத். இது சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம். அன்னையிலிருந்து அவள் வந்து ரியல் கிறிஸ்டினாக மாறிட்டாள். சாதாரண கிறிஸ்டின் கிடையாது. நாங்கள் மெசேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க கிடையாது. நாங்கள் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்கிறா கிடையாது. ரியல் பிலீவராக மாறிட்டான். அன்னையிலிருந்தே ரியல் பிலீவர். அப்பொழுது சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா, நான் ரியலாக பிலீவ் பண்ணுறேன்னு நம்பிக்கை இருந்தா எங்கள் வீட்டில் வாங்க. அப்பொழுது பவுலும் சீலாவும் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாம் தேத்திராள் ஊரை சேர்ந்தவள். இவங்க சோரி அன்பு செல்வியாள் குடும்பத்தெல்லாம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபேமிலி என்னன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி. அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுகிறவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதனால் அந்த தகப்பனார் பிஸ்னஸ் பண்ணனால அந்த மகளுக்கும் மேபல் கிறிஸ்டிக்கும் அந்த பிஸ்னஸ் மைண்டு வந்தது. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சகோதரி பின்பு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸில் இறங்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க. என்ன பிஸ்னஸ்ஸு? கிளாத் பிஸ்னஸ் தான். தேத்தீரா ஊராளாகிய லிதியாள் போல் கிளாத் பிஸ்னஸ் தான். ஃபேமிலியில் எல்லாருமே எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து சகோதரி மேபல் கிறிஸ்டியுடைய தலைமையில் அந்த பிஸ்னஸ் பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போரூரில் பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார். இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் தான். அவள் தேத்தீராள் வந்து அவள் ஒரு ஆளாகிய பெரிய அவள் ஒரு பிஸ்னஸ். ஆண்டவர் அவளுடைய பிஸ்னஸை ரொம்ப ஆசீர்வதித்தார். எல்லா வசதியும் இருக்குது. அதனால் பவுலை பார்த்து நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் தங்கலாம், எங்கள் வீட்டில் இட வசதி இருக்குது அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு அவளை ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் பண்ணுகிறவங்க. கிளாத் பிஸ்னஸ், எக்ஸ்பென்சிவ் கிளாத். அந்த ரத்தாம்பரம் என்பது எக்ஸ்பென்சிவ் கிளாத். அதே போல் இவங்க கிளாத்தும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். கரெக்டாக இருக்கு. அப்படி வரும் பொழுது இப்பொழுது இங்கே ஒரு சொந்த வீடு, ஆண்டவர் சொந்த வீடையும் கொண்டு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய கிரேஸ் தான். எல்லாத்தை விட பெரிய காரியம் மெசேஞ்சர் வந்து அவளை சந்தித்தது. மெசேஜ் அவளை சந்தித்தது. அவள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றாள். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த பிலிப்பி பட்டணத்தில் முதலாவது சந்தித்தது அதுதான். அவளும் அந்த குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனால் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆர்த்தரும் அவரும் என்ன செய்யார்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். அவரும் இப்பொழுது முழுசுமாக டோட்டலாக டெடிகேட் பண்ணிட்டார். அவரும் முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்கள், இந்த ஃபேமிலி எல்லாருமே இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறாங்க. 7ஆம் தூதுடைய செய்தி ஒமேகா பிரைடாக இருக்கிறாங்க. வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதனால் கர்த்தர் வந்து இவர்களை தெரிந்து கொண்டார். இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வார்த்தையில் வந்தது நிமித்தமாக அதோடு சேர்ந்து அன்பு செல்வியாளுக்கு வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொந்தமான வீட்டை கொடுத்துருக்கிறார். லீஸில் இருந்து
இப்போது வாடகை வீடு மற்றும் லீஸில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு சொந்த வீடை கொடுத்துருக்கிறார் என்றால் இது லேசான காரியம் இல்லை. அதில் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இவர்களுக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். அதனால் இது ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழி நடத்தலாக இருக்கிறது. Her heart was open. அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. Faith came now through hearing. விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால் வருது. கேள்வி எதனால் வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால தான் விசுவாசம் வருகிறது. எல்லாம் அந்த சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாறும் பொழுது, அதில் தாகமாக இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து என்ன செய்தென்றால் அந்த ஆண்டவர் ஹார்ட்டை திறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையினாலே இருதயம் நிரப்பப்படும் பொழுது அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அது வரும் பொழுது எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரும் பொழுது நம்முடைய சபையார் நிறைய பேருக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கிறார். எனக்கும் சொந்தமான வீட்டை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் முதன்மை ஸ்தானம் கொடுத்தாள். அந்த லீதியாள் முதன்மை ஸ்தானம் கொடுத்தாள். பிலிப்பி பட்டணத்திலே கர்த்தருடைய வார்த்தையானது அவள் மூலமாக, அந்த ஊழியமானது அவள் மூலமாக இன்னும் அதிகமாக பரவினது. அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாறினார்கள். அவர்கள் வந்து அந்த காலத்தில் ரேப்சர் இல்லை. அந்த காலத்தில் வந்து அவர்கள் வந்து பரிசுத்தாவியை பெற்று நியூ பேர்த் அவர்கள் அடைந்து அவருடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாக மாறியிருக்கிறார்கள். நம்முடைய காலம் ஒமேகா காலம். ஆண்டவர் 7ஆம் தூதன் பிரதர் பென்காமை அனுப்பியிருக்கிறார். யார் யார் அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. அல்ல உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். தேவன் ஒரு மெசஞ்சர் மூலமாக அனுப்பும் பொழுது அவங்களுடைய ஹார்ட்டையும் அவர் திறந்து இது அவங்க நியூ பேர்த் அடைகிறாங்க. மெசேஜில் சேர்ந்துக்கிடுது, சாபனத்தில் சேர்ந்துக்கிடுற மாதிரி தான். ஆனால் நியூ ஹார்ட் வரணும். நம்முடைய ஹார்ட்டை ஆண்டவர் ஓப்பன் பண்ணணும். நியூ ஸ்பிரிட் வரணும். ஹிஸ் ஸ்பிரிட் வந்து நம்ம நியூ பேர்த் அடைய வேண்டும். லிதியாள் வந்து நியூ பேர்த் அடைந்தாள். அவளுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. அதனால தான் சொல்லுகிறாள், நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பினாள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். எனக்கு இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால். யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டா, நான் ட்ரூ பிலீவரா பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் நீங்கள் உங்களை நினச்சிக்கிடலாம், நீங்கள் ட்ரூ பிலீவர்னு நீங்கள் நினச்சிக்கிடலாம். ஆனால் போதகர்கிட்ட கேட்கணும், பவுல்கிட்ட கேட்கணும். பவுல்கிட்ட கேட்குறான், நான் வந்து தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் வந்து எண்ணினால், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்படி நிச்சயம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வேண்டாம். நான் ட்ரூ பிலீவராக இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வரேன். நான் ஒரு கடமைக்கு வெளியே பாசாங்கு செய்கிற மாதிரி அந்த மாதிரி விசுவாசி கூட்டத்தோடு சேர்ந்து நான் கும்மாளம் போட்டுட்டு போகிற மாதிரி வந்தோம்னா நீங்கள் வேண்டாம். நான் உண்மையிலே ட்ரூ பிலீவர், அதாவது நான் நீ பேர்த்தை அடைஞ்சிருக்கேன்னு நீங்கள் விசுவாசித்தா, நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கேன்னு விசுவாசித்தா, ஆண்டவர் என்னை எலெக்ட் பண்ணான்னு விசுவாசித்தா எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை கேட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு பார்க்கணும். உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள், ட்ரூ பிலீவரா? பாஸ்டர் என்ன சொல்லுவார்? அந்த மெசேஞ்சர் என்ன சொல்லுவார்? பவுல் வந்து அவன் பிலீவ் பண்ணான், இவன் உண்மையான பிலீவர் என்று அவன் கண்டுபிடிச்சான். அதனால தான் வீட்டுக்கு போனான், அல்லது போயிருக்க மாட்டான். அல்லது நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் வந்து என்னை நம்பினால், உங்களுக்கு அந்த நிச்சயம் இருந்தா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் நிச்சயம் இருந்தா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது பவுல் அதை விசுவாசித்தான்.
அவள் உண்மையிலே அவள் ட்ரூ பிலீவர், ரியல் பிலீவர். 2 நாளைக்கு முன்னால் தான் அவங்க அவள்கிட்ட நேராக எங்கள் வீட்டார் எல்லாரும் மத்தியிலே சொன்னேன். நான் பிரசங்கம் என்ன எடுக்கிறது, இந்த பிரசங்கத்தை எனக்கு ஆண்டவர் மனசில் இதை காமிக்கிறார், எடுக்கிறேன், கரெக்டாக இருக்கு. எல்லோரும் ட்ரூ பிலீவராக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். ஆனால் சிலருடைய ஆக்டிவிட்டீஸ் நமக்கு திருப்தி இல்லை. அவங்க ட்ரூ பிலீவர்னு அவங்கள கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் அன்பு சொல்லியால் ட்ரூ பிலீவர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவள் கேட்கக்கு முன்னால் நானே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளா என்று விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள். இன்னைக்கு அந்த வீட்டில் வந்திருக்கும். அவள் நல்ல வசதியாக இருக்கிறாள். இதோ பவுலையும் சீலாவையும் அவள் உபசரிக்கிறாள். ஹாஸ்பிட்டாலிட்டி அவளத்தில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணும்னா இருங்க, எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க. எங்கள் வீட்டில் சபை கூடுவதற்கு விசாலமான வீடு இருக்குது. இங்கே சபை கூடி வரலாம். இங்கே இருந்து நீங்கள் ஊழியத்துக்கு போங்க. அந்த மக்கதோனியா எங்கும் என் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இதை ஒரு இருப்பிடமாக வச்சு இங்கேருந்து நீங்கள் எல்லா இடம் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே தங்குறதுக்கு இங்கே வந்துடுங்க என்று சொல்லி தன்னுடைய வீட்டை அவள் திறந்து கொடுத்தாள். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறந்தாள். 2வது வீட்டை வந்து ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைக்காக திறந்து கொடுத்தாள். அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே, அவருடைய கணவர் பிள்ளைகள் எல்லாரையுமே கர்த்தருக்குள் வழி. அவளும் அவள் வீட்டாரும் அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரையும் கர்த்தருக்குள் நடத்தி அவள் வந்து ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினாள். அவள் மட்டுமல்ல, ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினாள். அந்த விஷன் வந்து ஆண்டவர் இவளை நினச்சி தான் ஆண்டவர் பவுல் அங்கே அனுப்பினார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் நினச்சி ஆண்டவர் மெசஞ்சர் பென்காமை அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினச்சி ஆண்டவர் ஒரு லோக்கல் பாஸ்டர் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இந்த மெசேஜோடு அனுப்பியிருக்கிறார். இதெல்லாமே அவருடைய தீர்மானம். அதனால் அவள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை செய்தாள். அதே போல் அருமையான சகோதரி அன்பு செல்வியாள் மற்றும் ஆர்த்தர் அவர்கள் இந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவள் உலகப்புறமாக மாத்திரமல்ல, அவள் லீதியாள் போல ஆவிக்குரிய புறமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அநேருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தார் எல்லாருமே வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தார் எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வீட்டுக்கு பிரதேச ஆராதனை நம்ம செய்யலாம். இந்த பிரதேச ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவர் அன்பு செல்வியால் ஆர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த லீதியாள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, அந்த லீதியாள் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் தாமே இவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இன்றும் என்றும் மாறி இயேசுவே அன்பினாலும் இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனின்றி அல்லோ அன்பினால் திவ்யவாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைந்திடுவீரே. திவ்யவாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைந்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற தேவனே, மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசுவே, நேற்றும் இன்று என்று மாறாதவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, உமை சோத்திருக்கிறோம். எங்கள் ஆத்ம நேசரே, நாங்கள் உமை சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் வானத்தை பூமியை உண்டாக்கி இந்த ஸ்பாட்டை உம்முடைய பிள்ளைகளுக்கென்றே நீர் உருவாக்கியிருக்கிறீர். அவர்கள் இந்த 2026 வருஷத்தில் இந்த இடத்தை அவளுக்கு காட்டினீர். இந்த இடத்துல வந்து குடியேறவும் நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இதோ லீதியாளை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். கர்த்தாவே, அவள் தியத்தீராவிலிருந்து பிலிப்பிக்கு வந்து அங்கே அவளுக்கு ஒரு வீட்டை கொடுத்து அவளுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தி. கர்த்தாவே, அதே போல் இந்த குடும்பத்தார் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுகிறார். அவ்விதமான ஒரு பிஸ்னஸை கொடுத்திருக்கிறீர், சொந்தமான வீட்டை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த மெசேஜ் வந்து இவர்களை சந்தித்திருக்கிறது. மெசேஜ் சந்தித்து இவருடைய இதயத்தை நீ திறந்து கர்த்தாவே, இவர்கள் ரியல் பிலீவராக, ட்ரூ பிலீவராக, நீ பேர்த் அடையத்தக்கதாக நீர் இவளை தெரிந்து கொண்டதுக்காக சோத்திரம். அதுதான் ஆண்டவரே கிரேட்டஸ்ட் திங்காக இருக்கு. லீதியாளுடைய வாழ்க்கையிலே பவுல் சந்தித்தது தான். அதே போல ஆண்டவரே, இந்த மெசேஜ் இவர்களை சந்தித்தது. நாங்கள் கடைசி கால மனவாட்டியாக இருக்கு. 7ஆம் தூதனுடைய செய்தி எங்களை சந்தித்தது. நாங்கள் ஆண்டவரே நியூ பேர்த் அடைஞ்சி ராப்சரிங் ஃபெய்த் பெற்று ராப்சருக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமான ஒரு பெரிய சுலாக்கியத்தை ஆண்டவரே, வானாதி வானங்களுக்கு கொள்ளாத தேவன் இவ்விதமாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதோடு சேர்ந்து ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தருகிறீர். அவளுடைய இதயத்தை திறந்தது மட்டுமல்ல, அவள் தன்னுடைய வீட்டையும் திறந்து கொடுத்தாள். கர்த்தருக்கு அங்கே கொடுத்தாள். அதே போல இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு வார்த்தைக்கு தங்களுடைய இதயத்தை திறந்திருக்கிறார்கள், தங்களுடைய வீட்டை திறந்திருக்கிறார்கள். இந்த வீட்டிலே நீர் வாசம் பண்ணுவீராக. இந்த வீட்டில் உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவீராக. இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மை தேவைப்படுகிறதோ, என்ன அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் கொடுப்பீராக. இந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் நீர் கொடுப்பீராக. கர்த்தாவே, இந்த குடும்பத்தார் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண, முடிவறிந்த நிலைத்திருக்க, ராப்சரில் பங்கு பெற நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவனுடைய வார்த்தை நிமித்தமாக, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக, ஆண்டவரே அன்பின் நிமித்தமாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இவங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீட்டை உம்முடைய நன்மையினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினாலே நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது எந்த குறைவும் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை தார். ஓபேதேதோமின் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது நிமித்தமாக அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர் என்று 2 சாமுவேல் 6:11 படிட்டு விதமாக இந்த வார்த்தை நிமித்தமாக இந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அநேருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, சாட்சியா ஜீவிக்க, உம்முடைய நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வீட்டை உமக்கு மகிமையாக பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். ஆமென். We'll give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாகும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த வீட்டார் ஆர்த்தர்ஸ் ஒரு அன்பு சில்வியல் குடும்பத்தோடு கூட இன்று என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஹலோ யாரு? நீங்கள் சொல்லுங்க. ஜீவாந்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளுடைய இந்த குடும்பத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் முதலாவது நன்றி. இப்பொழுது அன்பின் விருந்தின் நேரம். இந்த குடும்பத்தார் நம் அனைவருக்கும் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் காத்திருந்து இந்த பிள்ளைகளை, இந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதித்து உணவருந்திவிட்டு சமாதானத்தோடு கூட செல்லும்படியாக உங்களை அனைவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.